குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று மாலை 4 மணி 2 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் அதிகாலை 5 மணி 21 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் மாலை 4 மணி 2 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5 மணி 59 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசுல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9 மணி 16 வரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் அஷ்டமி, அதாவது நேத்து 2:14 ஆரம்பிச்சது. இன்று மாலை 4 மணி 2 வரை. இது வளர்பிறை அஷ்டமி தான். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த அஷ்டமி இருக்கிறதுனால, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் நம்ம பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. ஜெயந்தினா என்ன? பிறப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அவருடைய பிறப்பு இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய. அதனால இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை நம்ம வணங்குவது மிக சிறப்பு. இன்னும் கேட்டா சக்கரத்தாழ்வாரை வணங்குறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியவர். சக்கரத்தாழ்வார்னா ஆணவத்தை அழிக்கக்கூடியவர். நமக்கு யாராவது துரோகம் செய்கிறார்கள் என்றால் சக்கரத்தாழ்வார் வழிபாடு 48 நாளைக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். வழக்கு வியாஜங்கள்லாம் வெற்றியை தரும். வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கு ஜெயிக்கணும்னா 108 நாள். 108 நாள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 3 மாத காலம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் 3 மாத காலம் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அனுபவபூர்வமா சொல்ற, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதனால இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி என்பதால் சக்கரத்தாழ்வாரையும் சேர்ந்து இணைந்து வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதாவது நிறைய பேருக்கு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த திருஷ்டி தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கிற ஒரு சக்தி உண்மையிலே சொல்ல போனா உலகத்துல செய்வினை கூட கிடையாது. நிஜமா சொல்ல போனா அந்த செய்வினை கூட அப்படி ஒரு சக்தி கிடையாது. ஏன்னா அந்த கண் திருஷ்டிக்கு இவ்வளவு ஒரு அதீதமான ஒரு சக்தி உண்டு. அந்த கண் திருஷ்டியால குடும்பங்களே அழிஞ்சு போயிருக்கு. நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, செய்வினையாலதான் இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே ஒருத்தர் இந்த பொடியை கேட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை அனுப்ப முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பணத்தை திருப்பி போட்டுட்டேன். இப்போ திருப்பி அதை சித்தர்கள் அருளே கண் திருஷ்டியை போக்கும் மூலிகை. இது எப்படி அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. போட்டி, பொறாமை, உடல் சோர்வு, மனச்சோர்வு, கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், சில பேருக்கு சாப்பிட முடியாம கூட போகும். சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவது, கெட்ட கனவு, தூக்கமின்மை, தொழில் முன்னேற்றம் தடைபடுதல், வியாபார மந்த நிலை, பில்லி சூன்யம் ஏவல், எதிர்மறை ஆற்றல். அதே மாதிரி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதிரிகள் விலக இந்த நான் கொடுக்கின்ற மூலிகையை பயன்படுத்தினால்
நிச்சயமாக இது வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தணும். இல்ல 1 முறை கூட. நெறைய பேருக்கு வந்து இது காசு குடுத்து வாங்கி போட முடியல அப்படின்னு சொன்னா, வாரத்துக்கு 1 முறை பின்பற்றினாலே சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். கொரியர் சார்ஜ் தனியா வரும். அதனால 5 பாக்கெட்டா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. திருப்பியும் சொல்லிடுறேன். ஒரு பாக்கெட் வந்து 200 ருபீஸ். பாக்கெட்டோட தான் அனுப்புவோம். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா துணியும் இருக்கும். நீங்க போய் எதுவும் எங்கேயும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுலயே துணி இருக்கும். சிகப்பு துணி கொடுத்துருவோம். அந்த பொட்டலம் வந்து அதுலயே இருக்கும். அதை பிரிச்சு நீங்க அந்த துணியில கொட்டிட்டு அது எரிக்கிறதுக்கு கற்பூரத்தையும் கொடுப்போம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு எரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா முச்சந்தில எடுத்துன்னு போய் போட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடலாம். எரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்ப எரிக்கக்கூடியவங்க இருந்தா, இப்ப சொந்த வீடு இருக்கவங்க வெளியில வாசல்ல வச்சு கூட எரிக்கலாம். இப்ப இந்த பிளாட்லலாம் இருக்கிறவங்க வாசல்ல எரிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க என்னவோ செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லதுதான் நீங்க செய்வீங்க. ஆனா பாக்குறவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஏதோ என்னவோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் முச்சந்தில போடலாம். இது எப்படி செய்யணும்ன்றத அந்த ஒரு பேப்பர் மாதிரி அதுல கொடுத்துருவோம். அதன்படியே நீங்க செய்யலாம். ஒண்ணும் இல்லை, சிகப்பு துணி இருக்கும். அதை விரிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த சிகப்பு துணியில போட்டு கட்டிட்டு கற்பூரமும் தனியா தருவோம். அந்த கற்பூர மூட்டை கட்டிட்டு வீட்டுல கையில வச்சுக்கிட்டு வீடு, அதாவது பாத்ரூம் லெட்டினை கூட சுத்தணும். வெளியில இருந்தே சுத்தினா போதும், உள்ள போய் சுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ரூமையும் சுத்தி வந்து வீட்டுல உள்ளவர்களே நிக்க வச்சுட்டு ஃபுல்லா சுத்தி ஒவ்வொருத்தருடைய தலையில இருந்து இறக்கணும். இறக்கி யார் சுத்தி வீட்டுல உள்ளவங்க யார் சுத்தினாலும் அவங்களையும் சுத்திக்கணும். அப்புறம் வெளி வாசல்ல நின்று சுத்திட்டு அதை எரிக்கணும். இது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இதை அப்படி செய்யும் போது உங்க வீட்டில் உள்ள எல்லா விதமான ஒரு எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல்கள், இது வந்து கிழக்கு முகமா நிற்க வைத்து தலையிலிருந்து கால் வரை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுத்தணும். சரிங்களா? அதுக்கு பிறகு தலையில சில நொடிகள் வைத்து, அதே மாதிரி காலிலும் சில நொடிகள் வைத்து, அதன் பின்னர் வீட்டு வாசல்ல இதுல கற்பூரம் கொடுத்துருப்ப அந்த கற்பூரத்தை வச்சு நீங்க எரிக்கலாம். வசதி இல்லாதவர்கள் முச்சந்தியில போடலாம். அப்படி இல்லை, அதுவும் போடுறதுக்கு வசதி இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடலாம். அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் இந்த வியாபாரம் பண்றவங்க, தொழில் செய்யறவங்க, அந்த ஸ்தாபனத்துல 4 திசைகளிலும் அதே மாதிரி பணப்பெட்டி இருக்கு இல்லைங்களா? பணப்பெட்டி, இயந்திரங்கள், அப்புறம் வாகனங்கள், இந்த மாதிரி அதையெல்லாம் சுத்தி தன்னையும் சுத்திட்டு வாசல்ல வச்சு எரிச்சிடுங்க. இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடுங்க. இது வந்து வாரத்துக்கு 1 முறை செய்து கொண்டே வந்தால் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் உங்களுக்கு போகும். சரிங்களா? இதுல எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நாங்க என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா அதை கூட நான் சொல்லிடுறேன். அப்புறமா என்ன கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனி காரம், நாய்க்கடுகு, வெண்கடுகு, கடுகு, மருதாணி விதை, பருத்தி விதை, கற்பூரம், தாத்திரி பூ, மலைவேம்பு, சிகப்பு துணி, ஆவாரம்பு, கருடங்குச்சிலாம் கிடைக்காது. அதே மாதிரி பச்சை கற்பூரம், மிளகு, உப்பு, இத்தனை பொருளும் கொடுப்போம். இதுல துணியும் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்க, இதுக்கு பேரே வந்து கருடன் கண்திஷ்டி இதுக்கு பேரு. அப்படிப்பட்ட இந்த பொருளை நீங்க வீட்டுல வாரத்துக்கு 1 முறையோ வாரத்துக்கு 2 முறையோ இந்த திஷ்டி தோஷத்தை நீங்க போக்கிக் கொள்ளலாம். வீட்டுல எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் வரும். அதுதான் வந்து விசேஷம், வேற ஒன்றும் இல்லை. இது வேண்டுவோர் 5 பாக்கெட்டா வாங்கிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை எனக்கு 1 போதும் 2 போதுன்னா நிச்சயமா கொரியர் சார்ஜ் கொடுத்தே ஆகணும். வெளியூர்ல உள்ளவங்க மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க நீங்க நேர்ல வந்து கூட வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொரியர் பண்ணுங்கன்னா இப்போ 5 பாக்கெட் அப்படின்னும் போது 1000 ரூபாய் வரும். அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. சரிங்களா? சரி, வேண்டுவோர் அணுகலாம். ஃபோன் பண்ணி நீங்க கேளுங்க. இங்க
இருக்கிறவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எடுத்து உங்களுக்கு பேசுவாங்க. சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு வரும், கடையில கேட்டா தருவாங்க. அந்த ஜாதி பத்திரியும் அது கூட 3 ஏலக்காய் ஒரு சிறிய பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. போற வேலைகள் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், கடகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க, மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவான். இன்று காலை 8:43 சந்திர பகவான் துலா ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் நம்ம கண்திஷ்டியை பத்தி பார்த்தோம். நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இறைவனுக்கு சூட்டும் மலர்களின் பலன்களை சொல்ல போறேன். ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்திப்பூ, ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்திப்பூ, கடனை தீர்க்கும் செவ்வரளிப்பூ, அது எப்படி பலன் கொடுக்கும், எப்படி அதை உபயோகிக்கணுன்றதை பற்றி நாளைய தினம் சொல்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு உங்க செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இன்மையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் மீதான எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி மக்கள் தொடர்பு பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்னைக்கு 8:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபமான நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரம் முன்னேற்றம் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களா விலகி செல்வார்கள். வழக்கு சார்ந்த விஷயத்துல விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் தெளிவு ஏற்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலை சார்ந்த துறைகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி அலுவலக வேலையில சற்று கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாள். அதாவது வேலை அதிகமா இருந்தால் அந்த வேலையில கொஞ்சம் குறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைய நாள் லாபங்களும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அதே போல கணவன் மனைவிடைய புரிதலும், தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு அமையும். இருந்தாலும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். அதிசய வடகு திசை, அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடு அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் பெரியோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். நெருக்கமானவர்களின் ஆலோசனை மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் அமையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு, அமைதி இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வண்டி வாகன பயணங்கள் மூலம் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க, புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிற இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகும். அதே மாதிரி சிறுதூர பயணங்களால் நிறைய மனதிற்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பத்திரம் தொடர்பான ஒரு செயல்பாடு இதுலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு அதுல உங்களுடைய மனதை செலுத்தணும். அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும். வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு பயணம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ ஒரு நகைலாம் அடமானம் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். எப்படி அதை மீட்டு எடுப்பது, என்ன செய்யலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் இனிமே கொடுக்க போகிறார். இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பொறுமை தேவை, அமைதி தேவை. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். சில வேளையில நிறைவேறதுல தடை தாமதம் ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து கொடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீது கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அதில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு வாய்ப்பு. பேச்சில பொறுமை தேவை. படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல மட்டும் ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். 8 மணி 8:30 மணி வரைக்கும் கூட ஓரளவுக்கு நன்மையை தரும். அதன் பிறகு செலவு கொஞ்சம் ஏற்படும். அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாட்டுல திருப்பங்கள்
அதே மாதிரி ஒரு நல்ல சூழல் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. கடன் சார்ந்த செயலை சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குறுதி கொடுக்காதீங்க. அடுத்த இனத்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வெற்றி கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு இது இரண்டும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி விவசாய துறையில் இந்த விவசாய வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய எண்ணம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட் வேலை செய்கிறவங்க, இந்த வியாபாரத்துல கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். மூத்த சகோதரர் ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு. அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டு மூலம் பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். அதே போல புதிய தொழில் தொடர்பான ஒரு விஷயத்துல இன்னைக்கு செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள்லாம் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. 8:30 மணியோட உங்களுக்கு சந்திராசிரமெல்லாம் முடிஞ்சு போகுது. அதே மாதிரி இந்த ஆலய பணிகள்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல உறவினர்களிடம், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்களும் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திறமைக்கேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய நாள் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வசதி எல்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோகத்துல கவனம் தேவை. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால, அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி சிறு வியாபாரம் பண்றவங்க, குறுந்தொழில் பண்றவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், இல்லைன்னா தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நிதானம் வேண்டிய ஒரு நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.